உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் போடிநாயக்கனூர் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை 1-to-1 சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த சந்திப்புடைய முக்கியத்துவம் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. சாத்தூர் போடிநாயக்கனூர் தொகுதியில தற்போதைய களச்சூழல் எப்படி இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துக்கு நேர்ல வரவழைத்து ஒரு 1-to-1 ஆலோசனையில ஈடுபட்டு வராரு. ஏற்கனவே 38 நாட்களாக 81 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அந்த வகையில தான் இன்றைய தினம் 2 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சருடன் இந்த 1-to-1 சந்திப்புல ஈடுபட்டு வராங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையுமே கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கொண்டு அதற்கு ஏற்றபடி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பல வியூகங்களை வகுக்கிறதுக்கு திமுக திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த உடன்பிறப்பே வா என்ற சந்திப்பு அப்படிங்கிறது முதலமைச்சர் ஈடுபட்டு வராரு. பல்வேறு உட்கட்சி பூசல்கள் எங்கேனும் இருக்குதா அப்படிங்கிற தகவலையும் முதலமைச்சர் கேட்காரு. அதே மாதிரி தொகுதியில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு போகணும், அரசின் திட்டங்கள் எந்த மாதிரி தொகுதியிலலாம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு பல விஷயங்களை இந்த 1-to-1 சந்திப்புல நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிந்து அதற்கு ஏற்றபடி தேர்தல் பணிகளை கவனம் செலுத்துவதற்கு நிர்வாகிகளுக்கு பல உத்தரவுகளை கொடுப்பதற்குமாகத்தான் இந்த முதலமைச்சர் இந்த சந்திப்பை நடத்திட்டு வராரு. இன்றைக்கு 2 தொகுதி நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறாங்க. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.